ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சின்ன குக்கர், ஸ்மால் குக்கரு, அதோட ஹை ரேட்டு, அதோட குவாலிட்டி, அதோட பெஸ்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் குக்கரை பற்றி, கேஸ் ஸ்டவ் பற்றி, மிக்சி கிரைண்டரை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 1 லிட்டர் குக்கரு, 1.5 லிட்டர் குக்கரு, 2 லிட்டர் குக்கரு, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கிச்சனில் எத்தனை பாத்திரம், எத்தனை குக்கரு, எந்த மாடலான நான்ஸ்டிக்கு எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணாலும், இதே மாதிரி சின்ன குக்கரு வச்சுருக்கிறது அந்த கிச்சனுக்கே ஒரு அழகாக அம்சமாக இருக்கும். இது கண்டிப்பாக இது மல்டி பர்பஸ், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த குக்கர் இல்லாத வீடே கிடையாது, இது இல்லாத கிச்சனே கிடையாது. எல்லா லேடிஸுமே கண்டிப்பாக நம்ம வீட்டில் அம்மாமாரு, அக்காமாரு, தங்கச்சிமாருங்க கண்டிப்பாக இதை லைக் பண்ணுவாங்க, ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் யாருக்கும் கிஃப்ட்டு கொடுக்குறனாலும் ஒரு பட்ஜெட்டு ஒரு 2000 அந்த மாதிரி பட்ஜெட்னா நீங்கள் இந்த மாதிரி குக்கர் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க 3 குக்கர் இருந்தாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த குக்கர்லாம் ரெகுலராக தேவைப்படும். ஒரு சின்ன பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு சாதம் வேக வைக்கிறது கொஞ்சமாக வச்சு அவங்களுக்கு தனியாக வச்சுக்கலாம். அதே இது ஜிம்முக்கு போகிறவங்க, ஒர்க் அவுட் பண்ணுறவங்க இந்த காய்கறி அதிகமாக சாப்பிடுவாங்க, பயிர் வகைகள் அதிகமாக சாப்பிடுவாங்க. அவங்களாம் அந்த மாதிரி குக்கரை வாங்கி அதில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹேண்ட்லியாக இருக்கும், ஹேண்ட்ஸமாக இருக்கும். நம்ம எப்படி ஹேண்ட்ஸமாக இருக்குமோ நல்லா காய்கறி சாப்பிட்டு, அதே மாதிரி அந்த குக்கருமே எல்லா குக்கரோட இந்த சின்ன குக்கர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். வாங்க இதோட பெஸ்ட்டு, இதோட ரேட் என்ன, இதோட குவாலிட்டி என்ன, இதோட கம்பெனி நேமு எது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக விளக்கமாக விளக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எந்த குக்கரை பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற குக்கரு ப்ரீமியர் குக்கர். இது 2 லிட்டர் குக்கரு. பார்க்குறக்கே இது க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த குக்கரை நீங்கள் பார்த்தாலே இது வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஆனால் நம்ம வாங்க மாட்டோம். இதுக்கு ஒரு 2000 1800 செலவு பண்ணணுமா, இதுக்கு நம்ம வேறு எதாவது யூஸ்ஃபுல்லாக வாங்கிக்கலாம், அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் மைண்ட் செட் வரும். ஆனால் இதை நீங்கள் எக்ஸ்ட்ரா இப்போ 2 குக்கர் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு குக்கர் வாங்கி கொடுத்தாலும் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் உள்ள அம்மாமார், அக்காமார், தங்கச்சிமாரெலாம் கண்டிப்பாக இது 3 குக்கர் இருந்தாலும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி குக்கரை தான் நம்ம கிச்சனில் இருக்கிறவங்க ஓவராக லைக் பண்ணுவாங்க. இப்போ எந்த கடையிலுமே நீங்கள் ஃபாஸ்ட் மூவிங் சைஸு குக்கர் எதுன்னு நீங்கள் பேசிக்காக கேட்டாலே போதும். 1 லிட்ரு, 2 லிட்ரு, 3 லிட்ரு, இந்த 3 சின்ன குக்கர் தான் வேறு லெவலில் சேல்ஸில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது. இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த குக்கர் உங்களுக்கு எம்ஆர்பி 2300 கிட்ட வரும். ஆனால் இது சேல்ஸ் ரேட் 1800 மட்டும்தான். இது ப்ரீமியரு ஸ்டீல் பாத்திரம், ஸ்டீல் குக்கரு. கீழே இண்டக்ஷன் பேஸ் நல்லா தடியாக வந்துடும், அடியெலாம் பிடிக்காது. நீங்கள் இதில் எப்படின்னா, ஸ்டீலை பொறுத்தவரை நமக்கு என்ன பெஸ்ட்டுன்னா, டேரெக்டாக குக் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு அலுமினியத்தில் குக் பண்ணோன்னா உள்ளே ஒரு பாத்திரம் வச்சு அதுக்குள்ளே தான் நீங்கள் அரிசி எதுனாலுமே வேக வைக்க முடியும். இதில் அப்படி இல்லை, நீங்கள் டேரெக்டாக அப்படியே குக் பண்ணலாம், அடி எதுவுமே பிடிக்காது, பார்க்குறக்கே இவ்வளோ அழகாக இருப்பாங்க. இது மாடல் ஃபேன் மாடல்னு சொல்லுவாங்க. இது ஒயரம் கம்மியாக இருக்கும், அகலம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாடல் மோஸ்ட்லி எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. இது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. நம்ம எவ்வளோ வயசான ஆட்களாக இருந்தாலும், நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டியாக இருந்தால் கூட இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கிடுவாங்க. அதனால் மோஸ்ட்லி நீங்கள் ஷோரூமுக்கு எதுக்குனாலும் போனாலும் இந்த மாதிரி குக்கரை லைக் பண்ணுங்கள், வாங்குங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எதுக்குனாலும் யூஸ் மல்டி பர்பஸ் யூஸ் மாதிரி எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாதம் வைக்கனாலும் வச்சுக்கலாம், கிரேவி வைக்கனாலும் வைக்கலாம். எந்த பொருள் ஒரு 2 பேர் இருக்காங்க, உங்களுக்கு சாப்பாடுக்கு கிரேவி சூடு பண்ணணும், இல்லை குழம்பு சூடு பண்ணனாலும் இந்த இதை டேரெக்டாக ஓப்பனில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கடாய் மல்டி பர்பஸ் மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பேன் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் மோஸ்ட்லி ஸ்டீலே நீங்கள் லைக் பண்ணுங்கள். அது எதுக்குன்னா, மோஸ்ட்லி உங்களுக்கு குக்கிங் டைம் ரொம்ப கம்மியாகும். நீங்கள் மற்றதில் அலுமினியம் குக்கரில் 20 நிமிஷம் ஆகுதுன்னா இது வெறும் 10 நிமிஷம் தான் ஆகும். பாதி உங்களுக்கு வேலை குறைக்கும். அதனால் இதோட குக்கர் ரேட் 1800 மட்டும் தான். மோஸ்ட்லி எந்த ஷோரூம் போனாலும் நீங்கள் கண்டிப்பாக கேட்டு வாங்க. அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் ஒருத்தர் தட்டி விட்ருங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற குக்கர் அலுமினியம் குக்கரு. இது 1.25 லிட்ரு வரும் உங்களுக்கு. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அந்த இதோட 1/2 லிட்டர் கம்மி. இது அலுமினியம் குக்கரு. இது நார்மல் மாடல். இது பேன் மாடல் கிடையாது. பேன் மாடல்னால் உயரம் கம்மியாக இருக்கும், அகலமாக இருக்கும். இது நார்மல் குக்கரு. இது ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம்
மோஸ்ட்லி இந்த மாதிரி குக்கர் தான் வாங்க. நீங்கள் ஒரு 1/2 கிலோ கறி வாங்கினீங்கன்னா இதில் வச்சு வேக வச்சிடலாம். வேறு எதுலேயுமே நீங்கள் ஒரு பெரிய குக்கரை எடுக்கணும், வேலைப்பாடு அதிகம், கேஸ் அதிகமாக செலவாகும், நம்ம டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குக்கர் வாங்கினீங்கன்னு வச்சுடுங்களேன், ஒரு 1/4 கிலோ கறி வாங்குவாங்க. ஒரு 2 பேர் இருக்காங்க, ஒரு 1/4 கிலோ கறி இல்லை கொஞ்சம் காய்கறி வேக வச்சு சாப்பிட்லான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரிக்கெலாம் இந்த குக்கர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரேட் வந்து வெறும் ரூ. 1400 மட்டும்தான். நீங்கள் எங்கேனாலும் கிடைக்கும். ஷோரூமில், ஆன்லைனில் எங்கேனாலும் கிடைக்கும். இந்த மாதிரி குக்கரை நீங்கள் நல்லா வாங்கி வச்சுருங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப லைக் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் உள்ளவங்க, அம்மா, அக்கா, தங்கச்சி யாருனாலுமே நம்ம ரிலேட்டிவில் வந்து யாருனாலுமே இந்த குக்கரை கொடுத்தீங்கன்னா வேண்டான்டே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் 5 குக்கர் இருந்தாலும் 5 குக்கரும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு குக்கரு நம்ம கிச்சனில் வச்சாலே இது வந்து ஒரு ஹை லுக்காக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து இதில் என்ன ஒரு பெஸ்ட்டுன்னா, இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹேண்ட்லியாக இருக்கும். லைட் வெயிட்டாக இருக்கும். யாருனாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ உடம்பு சரியில்லாதவங்க, ஒரு 2 பேர் வயசானவங்க மட்டும் இருப்பாங்க. அவங்களாம் நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணுன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி குக்கர் வாங்கி கொடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பசங்க கூட நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி கூட படிக்கலாம். அவங்களுக்கு ஒரு சின்ன பொருள் எதாவது வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு டெய்லி சாப்பாடு செஞ்சு தான் சாப்பிடுவாங்கன்னா, இந்த மாதிரி குக்கர்லாம் வாங்கி கொடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நேரம் சாப்பாடு வைக்கணுமா, ஈவினிங் வராங்க, எதாவது செய்யணுமா, காய்கறி வேக வச்சு, எதாவது ஸ்நாக்ஸு, எதாவது பயிர் ஐட்டம், எதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடணும், இந்த மாதிரி குக்கர் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவோடு இணைந்திருங்கள். அடுத்து ஒரு குக்கரை பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்ப்போம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற குக்கர் வந்து ஆனந்தா. இதுவும் 1.5 லிட்டர் வரும். பார்க்குறக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் தரமாக இருக்கும். நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்னா அது குக்கர் வச்சுருக்கீங்களா, சாஸ்பேன் வச்சுருக்கீங்களான்ட்டே தெரியாது. அந்த அளவில் நீங்கள் ஒரு வெயிட் தூக்குனாலும் அந்த ஃபீல் ஆகாது. அந்த மாதிரி ஒரு குக்கரு. இந்த குக்கர் வந்து 1.5 லிட்டர் வரும். இதோட ரேட்டு வந்து வெறும் 1800 தான் வரும். சூப்பராக இருக்கும் பாருங்களேன். அந்த குக்கர் பார்க்குறதுக்கு அப்படியே இந்த சின்ன குழந்தைகள் விளையாடுற விளையாட்டு ஜாமான் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஆனால் 1.25 லிட்ரு, 1.5 லிட்டர்னால் மூடியோடு சேர்த்து 1/2 லிட்ரு வரும். இது 1.25 லிட்ரு தான் வரும். பாட்டம் நல்லா தின்னாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ தின்னாக இருக்குன்னு பாருங்கள். இது அடி பிடிக்காது. நீங்கள் எதுனாலும் நீங்கள் ஒரு நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த கறிகிரி வேக வைக்கிறதெல்லாம் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். ஜிம்முக்கு போகிறவங்க, ஒர்க் அவுட் பண்ணுறவங்கன்னா காய்கறி வேக வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். வேறு இப்போ ப்ரோட்டீன்லாம் அதிகமாக சாப்பிட்றவங்கன்னா சிக்கன் கூட இதில் அவிச்சு அந்த ஜூஸ் மாதிரி அந்த சாறு மாதிரி எடுத்து சாப்பிட்றதுனாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். வேறு இந்த பீஃப் ஐட்டம் சாப்பிட்றவங்க வந்து அந்த இது பீஃப் கறி வடித்து தண்ணி குடிக்கணும், அந்த மாதிரி ப்ரோட்டீன் ஐட்டம் அதெல்லாம் எடுக்கணும்னா இது மோஸ்ட்லி வந்து எல்லாருமே லைக் பண்ணுறது. கண்டிப்பாக அந்த ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்குலாம் இது மோஸ்ட்லி தேவைப்படும். காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் இதே மாதிரி குக்கர் வாங்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒரு குக்கர் வாங்கணும் அப்படின்னாலே இதை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும், தரமாக இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது, ரெடி ஆகிட்டே இருக்குது. வாரம் ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்துடும். அதனால் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கிடுங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.